Hi students, welcome to KC Botany. 12th chemistryல ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான கொஷின் ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கொஷின் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஜாயின் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டோம். அதர்வைஸ் எனக்கு பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு நான் வந்து வீடியோட மிடில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது, இயர் கொஷின்ஸ் வந்து என்னென்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஆல்ரெடி இயர் கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். நம்ம வந்து பயாலஜி மட்டும் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறதில்ல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 உலோகவியல். ஸோ இதில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அதிகமாக இந்த மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. எலக்ட்ரோஃபிங் ரிஃபைனிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ரிஃபைனிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருப்பாங்க. புல தூய்மையாக்கல் முறை எப்பயுமே பேசிக்காக ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் என்னென்னா இந்த நுரை மிதப்பு முறை எப்பயுமே கேட்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே இந்த கொஷின் படிச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. இது பேசிக், அதனால் நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வானார்கள், அதுக்கடுத்து நிக்கலை தூய்மைப்படுத்தும் ஒரு முறை, சரிங்களா, ரிஃபைனிங் நிக்கல், இதெல்லாமே சாப்டர் 1ல் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த வைரம், கிராஃபைட், இதோட டிஃப்ரென்ஷியேஷன். பொதுவாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேறுபாடுகள் கொஷின் நிறைய கேட்பாங்க. ஏன்னா நம்ம 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் செப்பரேட் பண்ணி கேட்பாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கேட்டுகளை எவ்வாறு வகைப்படுத்துவார், ஹை வில் சிலிக்கேட் கிளாஸிஃபைடு, எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப் ஆஃப் சிலிக்கேட். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதே போல் பொட்டாஷ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சரிங்களா, ஹவு பேப்பர் பொட்டாஷ் ஆலம், அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து யூனிட் 3 பி தொகுதி தனிமங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மோனியா ஸ்ட்ரக்சரு ரொம்ப முக்கியம். இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, அவற்றின் பண்புகள், சரிங்களா, வாட் ஆர் த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்டு, அதோட ப்ராப்பர்ட்டிஸு. அதுக்கடுத்து வெண்பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ், இதோட வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ், ரெண்டையும் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து அந்த குளோரின், அந்த கொஷின் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், அது வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 4. ஸோ யூனிட் 4 வந்தீங்கன்னா இந்த லேந்தனைடு ஆக்டினைடு, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேந்தனைடு குறுக்கம், ஆக்டினைடு குறுக்கம்னு இருக்கும். ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுருங்க, சரிங்களா. லேந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகள். ஸோ இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லேந்தனைடு, ஆக்டினைடு தனிம வரிசை அட்டவணையில் இடம்பெற்றுள்ள இடம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. முக்கியமாக லேந்தனைடு, ஆக்டினைடுன்னு இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் என்ன பண்ணுறாங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து யூனிட் 5. ஸோ யூனிட் 5 வந்தீங்கன்னா அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் வந்து இந்த விபி கொள்கையோட வரம்புகள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் கொஷின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஈவன் ஃபிசிக்ஸுக்கு அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இன்டீரியர் கொஷின். ஸோ அது எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த வெர்னர் கோட்பாடு, பாஸ்டுலேட் த வெர்னர் தேரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து உலோக கலப்பைகள் காணப்படும் பிணைப்புகளின் தன்மை, இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாலிட் ஸ்டேட்டு யூனிட் 6. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்கி குறைபாடு, சரிங்களா, ஷார்ட்கி டிஃபெக்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படிக வடிவமற்ற திடப்பொருள். ஸோ இது வந்து நல்லா பார்த்துருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்டு சாலிட், அமர்ஃபஸ் சாலிட். ஸோ இது ரெண்டும் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து எண்முகி நான்முகி வெற்றிடுங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெட்ரா அண்ட் ஆக்டாஹெட்ரல் பாய்ட்ஸ், சரிங்களா. இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினையை பற்றி நிறைய கேட்பாங்க. இதில் வந்து இந்த பூஜ்ய வகை வினை அதிகமாக இயர் கொஷின்லுமே இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இயர் கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாதனால பிடிஎஃபாக ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி இந்த கால்குலேஷன் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மாதிரியான கால்குலேஷன் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து யூனிட் 8. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டர்சன் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம்.
முக்கியம். அதேமாதிரி இந்த ஆஸ்வால்ட் நீர்த்தல் சோதனை விதிக்கான சமன்பாடு. ஸோ இந்த கொஷின்ஸ் ரெண்டுமே நல்லா பார்த்துருங்க. இந்த கால்குலேஷன் கொஷின் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பிஹெச் பிஓஹெச்சுக்கான வேறுபாடு சரிங்களா, அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 9. ஸோ யூனிட் 9 வந்தீங்கன்னா இந்த கோல்ட்ராஷ் விதி அது வந்து நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இன்றைக்கி ரொம்ப சிக்கலாகுது நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் சரிங்களா, அது வந்து நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டோட சமன்பாடு அது நல்லாவே படித்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் இந்த கால்குலேஷன் கொஷின்ஸ் இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 10. ஸோ யூனிட் 10 வந்தீங்க அப்படின்னா இந்த வினைவேக மாற்றம் பற்றிய பரப்புத்துக்கு வருதல், அதேமாதிரி வினைவேக மாற்றிகளின் சிறப்பியல்பு. ஸோ இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துருங்க. நம்ம கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் ஒரு பயன்கள் இந்த மாதிரியான கொஷின், வேறுபாடுகள் இந்த மாதிரியான கொஷின் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாமே பயன்கள்னு வருதோ அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. அதே மாதிரி வேறுபடுத்துகிற கொஷின் அதை பார்த்துருங்க. முக்கியமாக இங்கே பாருங்கள் சால் அண்ட் ஜெல், கூழ்மம் களி வேறுபாடு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 11. ஸோ யூனிட் 11 2 கொஷின் தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஓரினிய ஈரினிய மூவினிய ஆல்கஹால் வேறுபாடு சரிங்களா, லூகாஸ் துணை விளக்கு. பிரைமரி செகண்டரி டெரிட்டரி ஆல்கஹால் யூசிங் லோகாட் டெஸ்ட் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 12 வந்தீங்க அப்படின்னா ஆல்டால் குறுக்கு வினை, அதேமாதிரி கன்னிசாரா வினை இது ரெண்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 13 பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் அமிலம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து யூனிட் 3 ஹவ் வில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்ட் டெரிட்டரி அலிஃபாட்டிக் அமீன்ஸ் இது வந்து பார்த்துருங்க. இங்கே வந்து டைப் பண்ணல, ஸோ நான் வந்து கமெண்ட்டில் வேணால் பின் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து யூனிட் 14 பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல் வந்தீங்கன்னா அதிகமாக கேட்குறது இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம 11th படிச்சிருப்போம். அது மாதிரி ஸ்ட்ரக்சர், குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா பார்த்துருங்க. ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா பார்த்துருங்க. இதுலேருந்தே இயர் கொஷின் நிறையா கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்கிறப்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொஷினாகவே ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணுறேங்க. நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்க விரும்புகிறீங்க, எவ்வளோ எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் 100 கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அட்மின் நம்பர், ஸோ வாட்ஸ்அப் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அட்மின் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணும்போது நீங்கள் தமிழ் மீடியமா அல்லது இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறதையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் சரிங்களா, அதை பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸு இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த புரதங்களோட முக்கியத்துவம் சரிங்களா, ஏதேனும் 5 வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹார்மோன்ஸு, விட்டமின் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் வேறுபாடுகள் அந்த முக்கியத்துவம் வர்றது, ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்மோபிளாஸ்டிக் அந்த தெர்மோ செட்டிங், வெப்ப இலகு பலபடி, வெப்ப இருக்கல் பலபடி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பப்ளிக் இயர் கொஷின்ஸோட பிடிஎஃப் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், அது தனியாக வீடியோவை அப்டேட் பண்ணுவோம். வேறு எதனாச்சும் டவுட்டாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு, பயாலஜிக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஈவன் பியூர் சயின்ஸு, பாட்னி, சுவாலஜிக்குமே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். வேறு எதனாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.